வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி உள்ளிட்டோருக்கான தண்டனை விவரங்களை இன்று காலை 10:54 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆஜரானார்கள். நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு காலை 10:45 மணிக்கு இரண்டாவது வழக்காக விசாரிக்கப்பட்டது. பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தண்டனை 30 நாட்கள் நிறுத்திவைப்பு. ரூபாய் 50 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த தீர்ப்பை பாஜக வரவேற்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நம்மிடையே அவர் பேசுகையில், தாமதமான தீர்ப்பு என்றாலும் நல்ல தீர்ப்பு வந்துள்ளது, நீதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்றார். கதறி அழுத பொன்முடி மனைவி, பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலா எம்.எல்.ஏ. அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி, சிறை தண்டனை 30 நாட்களுக்கு நிறுத்திவைப்பு. 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதால் பொன்முடி உடனடியாக சிறைக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த வழக்கில் நிவாரணம் கோரி அவர் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லலாம். அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கும் அவரின் மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ரூபாய் 50 லட்சம் அபராதம் விதித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் அவரின் அமைச்சர் பதவியை இழந்துவிட்டார். இந்நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு அமைச்சர் பொன்முடி கவனித்து வந்த உயர்கல்வித்துறை கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது.